நாளைக்கு, அதாவது சொல்லப்போனால் 23ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா எப்படியாப்பட்ட பாசிபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது. போது டெரிவேட்டிவோ எப்படினாச்சு ரீடெஸ்ட் மட்டும் பார்த்துடலாம். அப்போ ஆக மொத்தம் வீக்லி உடைய ரிவர்சல் பாயிண்டில் இருக்குது. இந்த ரிவர்சல் பாயிண்ட்டு இது மேபி சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும்போது இது வந்து ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் பாசிபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கும். ஒரே நாளில் கேப் அப் ஆகிடுச்சுன்னா அந்த கேப் அப் வந்து கரெக்டாக எது வரைக்கும் இருக்க போகுதுன்றது நம்மளுடைய லெவலில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம். டெரிவேட்டிவ் வச்சுட்டு அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கால் ஓஏ டிவைடட் பை புட் கால் ரேஷியோ. அப்போ புட் கால் ரேஷியோ வச்சுட்டு நம்ம ஃபர்தராக வந்து இதுக்கு உண்டான சப்போர்ட் லெவல். அப்போ நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுது? அப்போ 26,300 நிஃப்டியோடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் 25,866. அப்போ ஆக மொத்தமாக நம்ம கால்குலேஷன் பண்ணுவேன். 26,300 மைனஸு ஃப்யூச்சர்னுடைய லெவலு 25,866. அப்போ 434 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது. அப்போ 434 பாயிண்ட் வந்து கேப் அப் ஆகும்போது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்போ 24,866 436 பாயிண்ட்டு. அப்போ 25,300 ஃப்யூச்சர் லெவலில் சொல்கிறேன். $26,306. அப்போ 26,306னா இங்கே என்ன மாதிரி லெவலில் இங்கே வரப்போகுது, அதாவது எந்த இடத்துல வரப்போகுது? அப்போ 26,300ன்றபோது இது ஆல்மோஸ்ட்டு நியர்பை ஆல் டைம் ஹைக்கு நியர்பையில் இருக்கும். அப்போ வந்து இது வந்து ஸ்டேபிளாக தாக்கு பிடிக்காதா என்றதை நம்ம சும்மா ஒரு டெரிவேட்டிவ் கால்குலேஷனோட பார்த்துடலாமே. டெரிவேட்டிவ் கால்குலேஷனோட நம்ம பார்த்துடலாம். என்எஸ்சிஎஃப்சியில் என்ன பண்ணணும்னா இந்த மாதத்துக்கு உண்டான கான்ட்ராக்டும் அப்போ தான், அதாவது எண்ட் ஆஃப் டே மந்த் எண்ட் ஆஃப் டே, அதனால் இந்த மாதத்துக்கு உண்டான கான்ட்ராக்டும் அடுத்த வாரத்துக்கு உண்டான லெவலும் பார்த்துக்கலாம். அப்போ இதை பாருங்கள், 25,900 கால் புட்டு இவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள். ரெண்டுனுடைய க்ளோசிங் ப்ரைஸு ரெண்டுத்தையும் கூட்டும்போது இந்த 29 32க்கு 2 மீதி 3 7 7 3 9 293. அப்போ 25 + 293. அப்போ இவங்களுடைய ரேஞ்சு வந்து என்ன இருக்க போகுதுன்னா 25,900. அங்கே என்ன ப்ரைஸ் இருக்காங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து க்ளோசிங் ப்ரைஸு 130 ரூபா ப்ளஸ்ஸு ஒரு 150 ரூபான்னு இருக்குது. 150 ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு 25,900. அப்போ வந்து 26,180 வரைக்கும் தான் அவங்களுடைய ரேஞ்சு. அதுக்குள்ளே இவங்க இது இருக்காங்க பார்த்தீங்களா, இது கீழே இருக்குங்களா கால் செல்லர் வந்து, அந்த கால் செல்லர் வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா பையராக இருக்க போகிறாங்களா இல்லை செல்லராக இருக்க போகிறாங்களா? அப்போ இங்கே ஒரு ரேஞ்சு அது. அப்போ நம்மளுடைய லெவல் வந்து என்னென்னா 26,180ன்றது ஒரு ரேஞ்சு, சரிங்களா? இப்போ அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தானே பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த வாரமுடைய கான்ட்ராக்ட் நவம்பருடைய கான்ட்ராக்டும் பார்த்துங்க. அப்போ 26,900. அப்போ இது ஒரு பாயிண்ட்டு 26,180ன்றது இது ஒரு லெவல், சரிங்களா? அப்போ அதை பிரேக் பண்ண 180 பிரேக் 26,180 பிரேக் பண்ணால் அடுத்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்க போகுதுன்னா இந்த 180. அப்போ 26,180 அடுத்த வாரத்துக்கு உண்டான கான்ட்ராக்ட்லேயும் இதே தான் பேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 29,900. அப்போ 26,180ன்றது ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ணுதா? அப்போ ஆல்ரெடி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, அது வந்து சப்போர்ட் அப் ஆக்ட் ஆக போகுது. அப்போ அந்த 180ன்றது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்க போகுது அப்கமிங் டேஸில் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன், சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் 26,200 வந்து அப்போ அதை ஸ்டேபிளாக
26,300க்கு நேர்பையில் ஓப்பன் ஆச்சு. அதே அந்த ஹையை சப்போர்ட்டாக எடுத்து ரெஸ்டன்ட் ஆகிட்டு சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகிடுதுன்னா அப்போ வந்து இதனுடைய லெவல் எங்கே போகுதுன்னா 26,280 தான். அவ்வளோ தூரம் ஒரு நாளையினுடைய நிஃப்டினுடைய ரேஞ்சே 150 பாயிண்ட்ஸு. ஆனால் ஓவராலாக கேப் அப்பில் ஆகுது. என்னென்னா ஃப்யூச்சரும் ஸ்பாட்டு வந்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் ஸ்பாட்டினுடைய விலை 57,960 ரூபா. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் அதிகமாக இருக்குது. அப்போ ஃப்யூச்சர் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இது மேலே போகுமா போவாதான்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாருங்கள், கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான். அப்போ ரிலையன்ஸுடைய வெப்சைட்டில் போய்ட்டு ரிலையன்ஸுடைய இதில் போயிட்டு இந்த நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், அப்போ நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸு ஸ்பாட்டில் எவ்வளோ ருபீஸ் க்ளோஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். 1465.20 இப்போ இங்கே இதில் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கலாம்? ஓகே. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளால நம்ம இது பண்ணுறோம். அப்போ ரிலையன்ஸுடைய ஸ்பாட்டினுடைய ருபீஸ் இன்ட்டு 1353.25 இது ஸ்பாட்டினுடைய ருபீஸ். அப்போ என்டர்பிரைஸ் வேல்யூ, அதாவது மார்க்கெட் கேப் வந்து கம்மியாக இருக்குன்னா டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அப்போ ரிலையன்ஸினுடைய வேல்யூவேஷன் பிரகாரம் இப்போ என்ன பண்ணுறோம், வீடியோ லென்த்து தான், ஆனால் பார்க்குறவங்க நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். இருங்க, ரிலையன்ஸு ஸ்பாட்டு அது ஈக்குவல் டு ஃப்யூச்சர்னுடைய விலையை கொஞ்சம் பாருங்கள். 1446.40 அப்போ ஃப்யூச்சரை கால்குலேஷன் பண்ணும்போதும் ஃப்யூச்சரும் ஸ்பாட்டும் வந்து மார்க்கெட் கேப் உடைய டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அப்போ டிஸ்கவுண்ட்டில் இருக்கும்போது இதனுடைய டோட்டல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணால் ரிலையன்ஸ் லிமிட்டடில் போயிட்டு டோட்டல் மார்க்கெட் கேப் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அப்போ 20,000 கோடிக்கு இதில் வந்து மார்க்கெட்டினுடைய வேல்யூவேஷன் டோட்டல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 77,000. அப்போ அங்கே நம்ம ப்ரோக்கரேஜில் வந்து 20,000 காட்டுறாங்க. என்எஸில் வந்து இப்போ 1,97,794 காட்டுறாங்க. இப்போ இதனுடைய மூமெண்டம் எப்படி இருக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ என்எஸ்சி வெப்சைட்டில் பேஸ் பண்ணும்போது இது வந்து அதிக ப்ரைஸில் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. ஆனால் ப்ரோக்கரேஜ் ஆப்பில் வந்து 20,000 கோடிக்கு நேர்பையில் இருக்கணும்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது இருக்கணுமா இல்லையான்னு பார்த்துடலாம்.
அப்போ 18,800 இது கரெக்டாக தான் காட்டுது. அப்போ இந்த வெப்சைட் மட்டும் தான் 20,000 காட்டுது போல். இவங்களுடைய மார்க்கெட் கேப் மட்டும்தான் 19,000 கரெக்டாக தான் காட்டுது போல். அப்போ என்டர்பிரைஸ் வேல்யூ மட்டும்தான் கம்மியாக இருக்குது. அப்போ டோட்டல் மார்க்கெட்டு கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே அதிகமாக இருக்குது. கூடுதலாக 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு ஃபால் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஃபால் வந்ததுன்னா டக்குன்னு வந்துட்டு உடனே புக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.